டைரக்டர் மனோபாலா, ஆமாம், நான், அப்புறம் அந்த கேமரா உமன் பிஆர் விஜயலட்சுமி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கன்னட படம் எடுக்க போனோம். எனக்கு கன்னடம் தெரியாது. சரி. இதில் ஹைலைட்டான விஷயம்னா அந்த படத்தில் ஹீரோ வந்து விஷ்ணுவர்தன் அவர்கள். ஓ, எனக்கு கன்னடம் தெரியாது. நான் இவனை கேட்டேன், மனோபாலா என்னடா நீ வா, நீ நல்லா எனக்கு கூட தான் தெரியாது, நீ வா அப்படின்னு. டே என்ன மச்சான் தெரியும், டே நீ வாடா, நீ யாருக்கு கன்னடம் தெரியும், எல்லாம் போவோம். பாஷை தெரியாமல் வந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் குப்பை கொட்டுறாங்க, நம்ம கொட்டுவோம் வானா. டேய் வானாமாம்மா, அதெல்லாம் டேஞ்சரஸ் ஏரியான்றதை விட அங்கெல்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்குண்ணே, நீ வாடானே. எல்லாம் போய் பெங்களூர் போய் இறங்கிட்டேன். எனக்கு ஒரு எழுத்து தெரியாது கன்னடம். என்ன பண்ணானுங்க, ஸ்கிரிப்டும் சொல்லலை. சரி. எல்லாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock ஷூட்டிங்கு. டேரக்டர்லாம் முன்னாடி போயிட்டாங்களா, மனோபாலா அவங்களாம் போயாச்சு. எனக்கு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஒரு ஃபோனு ரூமுக்கு எடுத்தேன். ஹலோ, நான் சின்னி சந்திரதுடா. என்னது சின்னி சந்திரதுடா? சின்ன ஜென் ஸ்பீக்கிங். அதில் வந்து 9 o'clock ஷூட்டிங்கோ, அது ரெடி ಮಾಡಿ 8 o'clock ரிசெப்ஷன். புரியுது, 9 o'clock ஷூட்டிங், டே 8 மணிக்கெலாம் கீழே வந்துரு, இல்லாட்டி விட்டுட்டு போயிடுமா. என்ன கன்னடத்தில் சொன்னாங்கன்னு தெரியாது. சரி ஓகே, இவனுக்கு சொல்கிறான். சார் குளிச்சுட்டு வந்துடுறேன். அங்கேருந்து டிரைவர் சின்ன சந்திர வரும், பண்ணுறேன் உட்கார வச்சாச்சு. நேராக சாம்பஞ்சேரி ஸ்டுடியோ போயாச்சு. மேக்கப் போட்டாலும் கோட்டுக்கிட்டலாம் எடுத்துன்னு வந்தாங்க. பெரிய கேரக்டர்ன்ற மனோபாலா, டே நீ தான் மெயின். அதனால் என்ன மச்சான் சொல்ல, நீ தான்டா மெயின். ஏய் இதே காமிக்கல டைலாக் எல்லாம் தெரியும், இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். என்னமோ அவன் கன்னட பண்டிட்டு மாதிரியும், நான் என்னமோ கன்னட ஸ்காலர் மாதிரியும். ஓகே வரட்டும், எல்லாம் போட்டானுங்க. அவங்க மேக்கப் போடும்போது நல்லதுரா கன்னட கொத்தா சார், கன்னட கொத்தா நான் சொல்பா கொஞ்சம் சாகிரி அவன் போதும்னா. ஓ மேக்கப் என்ன சொல்லிட்டான், இது போதுன்னு நம்ம பின்னிடலாம், அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு கன்னடம் தான் அப்படின்னு மேக்கப்பை போட்டுக்கிட்டு அப்படியே வந்தோன்னு பார்த்தோன்னா டைலாக் ரைட்டர் வரார். நல்லா 6 feet பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு, சின்ன ஜந்தரோ எஸ் சார் கூத்துக்கொள்றேன். அது ஆக்ஷன் சொல்லும் போது உக்காந்துக்குன்னு தெரியுது. ஆமாம். உக்காந்தோடனே கையில் ஒரு ஒயிட் பேப்பர் நல்ல திக்க இவ்வளோ இருந்தது, 1 கொயர் இருக்கும். நம்ம டைலாக் சுவாமின்னா எடுத்து பார்த்தேன். இந்த கை முறுக்கல்ல உடச்சி போட்டால் அப்படி இருக்கும், அது மாதிரி இப்படி வளைஞ்சு இருந்தது. கேட்டால் வாட் இஸ் திஸ், கன்னடா கொத்தில்வா சார்? யூ டோன்ட் நோ டு ரீட் சார்? ஐ டோன்ட் நோ டு ரீட், ஐ டோன்ட் டு ஸ்பீக். And why they came for an acting? No, my director said adjust. Okay, ನೋಡಿದ್ರಲ್ಲ ಬರ್ತಾರೆ கந்த பிரதமர் ஓப்பனிங் ஷாட் தரே, கந்த பிரதமர் போயிட்டான். ஓப்பனிங் ஷாட் உனக்கு தான் வச்சிருக்கான்னு பார்த்தோன்னா விஷ்ணுவர்தன் நல்ல கோட்லாம் போட்டு சென்னாகிதரா சின்ன சந்திர நல்ல ஆர்டிஸ்ட், ஃபண்டாஸ்டிக், காட் பிளஸ் யூ கமிங் டு ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரி. நான் ஒன்று காலில் ஊன்ட்டேன். நான் ஊந்தது வேற விஷயத்துக்கு, ஒன்றும் தெரியாதையான்னு. காட் பிளஸ் யூ, வி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. யாரு? விஷ்ணுவர்தன். எனக்கா உள்ளுக்குள்ள கப்பு கப்புன்னு இவன் வேற இதை காமிச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்தார். சுவாமி சின்ன சந்திரலாம் நான் டைலாக் படிச்சு காமிக்கிறேன். அவன் ஆரம்பிக்கிறான். பிரதிதோஷ ஒப்புனா இல்லை ஓகே பாரகாண்டோ மக்கள் பிரதே கந்தாமர பிரதே காண பிரதரே என்று அடுத்த பேஜ் திருப்பான். எனக்கு வயிறு இல்லை, கத்தாம தருத்தரே காணாம தருத்தரே கம்மந்திரே அப்படின்னு. மனோபலம் ஆமா என்னென்ன லாரியோ பஸ்ஸோ பிடிச்சி போயிடுறேன், அட்வான்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். பயமாக இருக்குமா, வேலைக்கு ஆகாது போல இருக்குமா. என்ன நீ இப்படி சொல்கிறேன், நான் டைரக்ஷன் பண்ணுறேன், ஆக்ட் பண்ண முடியாத. டேய் அது வேறடா, அது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் 2 டைலாக் தான். அதே நீ தப்பாக சொல்லுவ, அது விஷயம் வேற. இது பேஜார் தலைவானோ. நோ 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 மாமா கொன்னுடுவானுங்க என்னன்ட்டு அவன் போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வச்சுட்டான் பாஸ். அதாவது உங்ககிட்ட இருந்து ஜூம் பேக் பண்ணுறேன், விஷ்ணுவர்தன் என்ட்ரின்ட்டு போயிட்டான். ஏன்டா என் மேலே கம்முன்னு இருந்துட்டான், சென்டிமெண்ட்டாக என் மேலே வைக்கணுமா. அங்கே பார்த்தா அந்த ஊரில் கிளாப் போர்டு வச்சுக்கிறாங்கல்ல பூஜைக்கு, கிளாப் போர்டு வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் ஒன் டேக் ஒன் டாப் தானே எடுப்பாங்க, அவ்வளோதான். இவன் வச்சுட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவான். அதனால சாமி ஃபர்ஸ்ட் ஷாட் மற்ற சீஃப் கெஸ்ட் பேர்லாம் சொல்கிறான். எனக்கு எப்படா அவன் கிளாப் போர்டு எடுப்பான்னு அச்சா நான் நரசிம்மராஜில் கொட்டாவது தொட்டாமனே கேமரா ஓடிட்டு இருக்கு. டப்புன்னா இவர் ஆக்ஷன் யாரு? நான் முறைச்சி பார்த்தேன் கேமராவை. அப்புறம் கட்டுன்னா சார் ஐ கான் ஸ்பீக் திஸ் டைலாக் அப்படின்னு. விஷயம் இல்லை யூ கோன் ப்ராக்டிஸ் அண்ட் கம்னு. மச்சான் மானத்தை வாங்கிடாத, எப்படியாவது படினா. எனக்கு ஒன்று நம்மளுக்கு அந்த தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சென்டிமெண்ட் ஒரு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுமே. நான் டக்குன்னு சொன்ன மச்சான் ஒரு வேலை பண்ணிக்கலாம், 2 லைனு கன்னடத்தில், நடுவில் இருக்கிற கண்டென்ட்டை சொல்லிடுங்க, ஃபினிஷிங் 2 லைனு கன்னடத்தில். ஓகேவாண்ணா, இது ரொம்ப நல்லா இருக்கு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுன்ட்டான். யாரு? மனோபாலா, நம்ம டைரக்டர் ஆச்சே. நான் ஒன்று அந்த கம்மியர்
What is the content of the scene? Sir, this thing you are advising your friend. And so what is the 2 lines? ಪ್ರತಿ ದಿವಸ ಒಬ್ಬಳೇ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಗಿಲೊಂಡು ಮೇನ್ ಮಾಡಿದ್ದೀರಿ ದೆನ್ ஃபினிஷிங் ಹೋಗು சென்டர் ஐ கேன் ஃபிக்ஸ் த டைலாக் அப்படின்னு எவ்வளோடா லென்த் இருக்குன்னு அப்படி எண்ணி பார்த்துக்கினேன். இது வரும் போல இருக்கு ஒரு நிமிஷம்ட்டு மனபலா ரெடி மச்சான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. விஷ்ணுவர்தன் சார் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல ஓகே நோ ப்ராப்ளம் தமிழ் ஆர்டிஸ்ட் கிரேட் டு அவர் நம்மளுக்கு சொல்ல பக்கு பக்குன்னு ஏன்னா தப்பானா இங்கே உள்ளே விட மாட்டாங்க நம்ம பார்டர்லேயே. கட் பண்ணானா கேமரா வச்சாச்சு டேக்கு நான் டக்குன்னு ஆக்ஷன்னா யாரு மனபல ஆக்ஷன் அப்படின்னு நான் ಪ್ರತಿ ಒಬ್ಬನೇ ಹೋಗಿ ಬಾಗಿಲ ಅವನು ಏನು ಮಾಡ್ತಿ ಅಮ್ಮ ಅಪ್ಪ இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நீ சொத்து கித்துல இது மனை ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲವಾ அவர் ஜர்க்கு என்ன திடீர்னு ஆரம்பத்தில் கன்னடம் எண்டு மனை ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் அடுத்த ஷாட் ಬಾ 2 லைன் சொல்லு ಏನು ಎಷ್ಟು மீதினா ಹೋಗಿಲ್ವಾ ஓகே ಏನು ಎಷ್ಟು நீ நான் இப்படி வந்தப்போ நாட்டில் நம்ம நீ பஞ்சாயத்து பேசு ಹೋಗಿಲ್ಲವಾ ஃபினிஷிங். இது செட் ஆகி போச்சு. இது செட் ஆகிட்டு டெய்லி ஷூட்டிங். ஃபர்ஸ்ட் 2 லைன் சொல்லு ಹತ್ತಾಯ್ತು ಬಿತ್ತಾಯ್ತು ஃபினிஷிங் ಗೊತ್ತಾಗಿದರ ஓகே போ நம்ம டக்குன்னு ಹತ್ತಾಯ್ತು ಬಿತ್ತಾಯ್ತು அம்மா அப்பா இங்கே இருக்கும்போது ஜாலியாக இருக்கும்போது ಗೊತ್ತಿಲ್ಲವಾ இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தா நான் 30 நாள் அவன் சைடு ஆர்டிஸ்ட் என்ன 2 லைன் கன்னடம் நடுவில் தமிழ் பெரிய அதுவும் பேஜா பேசுகிறான் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் நான் ஒரு இடத்துல மாட்டுவேன்னு தெரியும் எங்கன்னா டப்பிங்ல எவனோ பேச போகிறான் அவனுக்கு தெரியாது சென்டரில் நான் தமிழ் பேசினது. இவன் என்ன பண்ண மனோபாலா உஷாரா டப்பிங் ட்ராக்லாம் எரேஸ் பண்ணிட்டான். ஏன்னா கன்னடம் தமிழ் பேசுறதுக்கு தெரியக்கூடாதுல்ல அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு ஓகேன்ட்டு டப்பிங் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர மார்க்கெட்டான் கர்நாடகாவில் கண்ட மூடி டப்பிங் பேசுவாங்க பேஸ் வாய்ஸ் லூப்பே பார்க்க மாட்டாங்க ரெடி டேக் 10 நான் சிங்க் ஆகிடுமா. அப்பேற்பட்ட கன்னட ஆர்டிஸ்ட் எனக்கு புக் பண்ணிட்டானுங்க. கட் பண்ண என்ன சின்ன ஜெயந்தா காமெடியா என்ட்ரி ஏன்னா ஆர்டிஸ்ட் எதுக்கு தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் போட்டாங்க அவரு யாரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஓகே போயிட்டு அவனுக்கு தான் மொத்தமாக ஒரு சின்ன அமௌண்ட் தான் பேசியிருப்பாங்க. தமிழ் ஆர்டிஸ்ட் ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு வந்திருக்கான் எதை டப்பிங்க சென்ட்ரலில் தமிழ் ட்ராக்கை சொல்லலை யாரு மனோபாலா பைலட் ட்ராக் இல்லவா எப்பவுமே டப்பிங் பேசும்போது பைலட் ட்ராக் போடுவாங்கல்ல அவனே இல்லை யார் நம்பால மாட்ட போறான்னு இல்லம்மா உக்காண்டான். கட் பண்ணா போகுது டக்குன்னு பிடிச்சாரு அவரு ஏன்னா அவன் பெரிய ஆர்டிஸ்ட்ல ரெடி ಪ್ರತಿ ದಿವಸ ಒಬ್ಬನೇ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಗಿಲಾಕೊಂಡು ಮಾಕ ಹೋಗು ಏನು ಏನ್ರಿ ಸ್ಟಾಪ್ 2 ಲೈನು ಸಿಂಕು ஃபினிஷிங் சென்டரில் ஏனும் இவன் முன்ன பிக் ஆர்டிஸ்ட் பேசினா அப்படிதான் அவன் நம்பால அவன் கண்ணை மூடிட்டு பேசுறவன் அவன் டக்கு என்ன பண்ணா நோ ஒன் மோர் அவன் கோவம் வந்துச்சு பிரத்யேகம் அவன் டைலாக் பேப்பரை பார்த்து பிரத்யேகம் ஓகே ரெடிமா அவன் பெரிய டைலாக் ரைட்டர் வேற ஏன்னா மிஸ் ஆகுறதுல ரெடி டேக் ஓகே பிரத்யேகத்தை ஒப்பனை சொல்லி ಹೋಗಿ ಬಾಗಿಲಾಕೊಂಡು மனையோய் என்னடா இது வார்த்தை உள்ள தமிழ் வார்த்தைகள்ல அவன் மேல ஸ்கிரீன் மேலாம் ஏறி ஹோகல் ஹோகல் என்ட்ரி சிங்க் ஆகுதுல சாமி சிங்க் ஆகுதுல சாமி ஓ ஒரு வாரம் சிங்க் பண்ணி அவன் வாயெல்லாம் வலிச்சு வாய் வீங்கி மனோபாலா ஒன்னு இப்பயாவது தமிழ் ஆர்டிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவரு இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையிலே கண்ணு மூக்கெல்லாம் தண்ணி அதாவது இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நான் கன்னட படத்தை அந்த படம் பேரு டிசம்பர் 31 ஒரு நாள் தான் ரிலீஸ் ஆச்சான். ஒரே ஒரு படம் எண்டு இயர் எண்டு அதோட வந்து கன்னட படத்தை அதுக்கப்புறம் நான் கன்னட படம் நடிக்கவே இல்லை. அந்த ஆளு அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்னும் என்ன தேடிட்டு இருக்கானா அவன் மாட்டட்டும் என் வாய் வீங்கி என்னடா 2 வரி ಪ್ರತಿ ದಿವಸ ಒಬ್ಬಳೇ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಗಿಲಾಗೊಂಡು ಮಾಡಿದ್ರಿ